கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தினம். காரணம், இரட்சகராக நம்முடைய ஆண்டவர் இந்த அவனியிலே உதித்த ஒரு தினம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக தியானித்து நாம் செபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே இந்த வார்த்தை இயேசு பிறந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்லவா? ஏன் இந்த வசனத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், இங்கே பிதாவானவர் குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அது என்ன? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை மிக அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலருக்கு தன்னுடைய மகள் மீது அலாதி பிரியம் இருக்கும். என் மகள் கேட்டுவிட்டால் போதும், என் மகள் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் மகனிடத்தில் எந்த விதமான அன்பை அவர்கள் காண்பிக்க மாட்டார்கள், அல்லது சொல்லிக்கொள்கிற அளவிற்கு அன்பை காண்பிக்க மாட்டார்கள். ஒரு சிலர் மகன் மீது அளவு கடந்த பாசத்தை பொழிவார்கள். அதே நேரத்தில் மகளிடத்தில் அப்படிப்பட்டதான பாசத்தை அவர்கள் காண்பிப்பதற்கு சற்று தயக்கம் காண்பிப்பார்கள். இது ஆரோக்கியமான உறவா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சமமாக நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கான சம உரிமையை கொடுக்க வேண்டும். சமமாக அவர்களை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆரோக்கியமான பிள்ளைகளாக வளர்ந்து பெற்றோர் மீது தொடர்ந்து அவருடைய நல் மதிப்பை வைத்திருப்பார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஓமை அல்லது எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்பினதற்கான காரணம் என்ன? அப்படி நாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒரு தீங்கு வருகிறது, ஆபத்து வருகிறது, கஷ்டம் வருகிறதென்றால் நாம் தாங்கிக் கொள்ளவே மாட்டோம். ஏன்? வெளியே சென்ற பிள்ளைகள், கல்லூரிக்கோ அல்லது வேலைக்கோ சென்ற பிள்ளைகள் தாமதமாக வருகிறார்கள். இரவு நேரமாகி கூட வீட்டிற்கு பிள்ளைகள் வரவில்லை என்றால் பெற்றோர் அங்கலாய்த்து என்ன செய்வார்கள்? இந்த காலத்தில் கையில் தொலைபேசி இருக்கிறது, உடனே மொபைல் ஃபோனுக்கு தொடர்பு கொள்ளுவோம். எங்கே இருக்கிறான், எப்பொழுது வருவாய், என்ன ஆயிற்று என்று கேட்போம். காரணம் என்ன? அந்த பிள்ளை மீது நாம் அவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறோம், அன்பை வைத்திருக்கிறோம். ஐயோ, என் குழந்தைக்கு ஏதாயும் ஆகிவிட்டதோ, என் பிள்ளை கஷ்டப்படுகிறானோ, எங்கே தவிக்கின்றானோ, இன்னும் வீடு வரவில்லையே என்கிறதான பதட்டம் வரும். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை பற்றி என்ன சொல்லுகின்றார்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தன் மகனை அளவு கடந்த பாசத்தோடு கூட நேசிக்கின்ற இந்த தகப்பன் என்ன செய்து விட்டார் என்றால், இப்படிப்பட்டதான் இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறதே கிறிஸ்மஸ் என்கிற இந்த நன்னாள். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தன்னுடைய நேசகுமாரனை. பிரியம் வைத்திருக்கிறதான இந்த அன்பு குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? மத்தேயு 21ஆம் வசனம் முதல் அதிகாரத்தில் யோசேப்பிடத்தில் பேசும்பொழுது, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, ஏனெனில் அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருப்பது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகியிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தெய்வதூதனால் அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கிறதான அருமையான அழகான பிள்ளை இந்த அவனியிலே உதிக்கின்றார். தன் ஜனங்களின் பாவத்தில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய் ஏக பலியாக பிதாவானவர் என்ன செய்கின்றார்? நான் இந்த குமாரனில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன் என்று சொன்னாரே, அந்த குமாரனை நமக்காக பலியாக அனுப்புகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி என்ன நடந்தது? நாம் என்ன பரிசுத்தவான்களா? அவருடைய குமாரனை காட்டிலும் நாம் பெரியவர்களா, சிறந்தவர்களா? ஏன் தன்னுடைய நேசகுமாரனையே கொடுக்க வேண்டும், அதுவும் நமக்காக பலியாக என்றால்? தேவதூதன் மரியாளத்தில் பேசும்பொழுது அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தன் குமாரனை மாத்திரம் அவர் அவ்வளவு அளவு கடந்து நேசிக்கவில்லை, மனிதர்களை நேசித்தார். ஏனென்றால் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஐக்கியத்தையும் இழந்து அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறினாலும் கூட நம்மீது ஆண்டவர் வைத்ததான அன்பு மாறாமல் இருந்தது. ஸ்திரீக்கும் அவள் வித்திற்கும் உன் வித்திற்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் அன்றைக்கே வாக்கு கொடுத்து காலம் நிறைவேறும் பொழுது ஸ்திரீயிடத்தில் ஒரு அற்புதமாய் தன் மகனை அனுப்பி அவர் பிறக்கச் செய்து நமக்காக எல்லா விதமான பாடுகளையும் கஸ்திகளையும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த இழந்து போன உறவை நாம் திரும்ப பெற்று நாம் அந்த ஆண்டவரை அப்பா என்று அழைப்பதற்கு கடவுள் தான் வைத்திருந்த பிரியம் வைத்திருந்ததானே இந்த குமாரனை நமக்காக அனுப்பின இந்த அற்புதமான ஒரு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தம்முடைய நேசகுமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின ஒரு அற்புதமான ஒரு நாள். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். விசுவாசத்தின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்படி பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாய் கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். என்றைக்கு தேவ தூதர் மூலமாக மனுஷரில் பிரியமுண்டாவதாக என்று சொன்னாரோ அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேலையின் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது எங்கேயோ ஒரு தேவாலயம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து தொழுகை நடத்தி ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரத்தையே இரண்டாக பிரித்து போட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்று சொல்லியும் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் என்று சொல்லியும், அது கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் அது இந்து நாடாக இருந்தாலும் அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாத்திக நாடாக இருந்தாலும் இந்த சட்டத்தை அவர்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டம் என்பது மனிதனால் இயற்றப்பட்டது அல்ல. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளே சரித்திரத்தை இரண்டாக பிளந்து போட்ட ஒரு தினம். கிபி கிமு என்று சொல்லி, ஏன் இந்த கிபி கிமு? கிறிஸ்து பிறந்தார். யார் அந்த கிறிஸ்து? தன்னுடைய ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர். ஏன் அவர் பிறந்தார்? பாமரராகிய நம்மை ரட்சிக்கும்படியா. அப்படியானால் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகுதான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதருடைய இருதயத்திலே மாபெரும் மாற்றங்கள் நடந்தது.
மாபெரும் மாற்றங்கள் நடந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் மீது இருந்ததான எல்லா விதமான பாவ சாபங்கள் மாறினது. எப்பொழுது பாவ சாபங்கள் மாறினதோ அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கை தரம் கூட உயர ஆரம்பித்தது. இன்றைக்கு கிறிஸ்து எந்தெந்த வீடுகளில் போனாரோ அந்த வீடுகளில் மாத்திரமல்ல, எந்தெந்த மனிதனுடைய இருதயத்தில் சென்றாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, எந்தெந்த நாடுகளில் கிறிஸ்துவ சுவிசேஷம் உள்ளே சென்றதோ அந்த நாடுகளெல்லாம் உயர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் சர்வ நாடுகளுக்கு மத்தியில் அது தலை நிமிர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்மை தேடி வந்ததான் இந்த அற்புதமான ஆண்டவரை நீங்கள் தூரத்திலே இருந்து கூட நீங்கள் அவரை பார்த்து பிரமிக்கலாம். எவ்வளோ அருமையான இரட்சகர் என்று சொல்லி. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறாக உங்களுடைய உள்ளத்திலே அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுவதை, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும். அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதான மாபெரும் பாக்கியத்தை நமக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, சகல விதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இரட்சகர் பிறந்த இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என் இரட்சகராக, என் மீட்பராக என் உள்ளத்தில் வாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் என் பாவங்களை கழுவியருளும். இதோ இந்த உலகத்தில் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். சகைவு, நான் சில நாட்களுக்கு முன்பாய் சொன்னேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதன்தான். ஆனால் இயேசுவிற்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இவன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வர வேண்டும், உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற நிம்மதி உங்களுக்கு வர வேண்டும், உயர்வு வர வேண்டும், மேன்மை வர வேண்டும். ஒரே ஒரு வழி உண்டு. உங்களை தேடி வந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளத்தில் இடம் கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் வரும் பொழுதே எல்லா விதமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, அவனுடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான இந்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கேயோ பிறந்தவர் அல்ல ஆண்டவரே, எனக்காக பிறந்தவர், எங்களுக்காக பிறந்தவர், எங்களை மாற்றும்படியாய், எங்களை கர்த்தாவை உம்மண்டையிலே சேர்த்து கொள்ளும்படியாய், உம்முடைய அனைத்து ரட்சிப்பின் ஆண்டவரே சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர்தாமே ஏகபலியாய் தம்மை அர்ப்பணித்தீரையா. என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் குறிப்பிட்ட அந்த நேசகுமாரனை எங்கள் நிமித்தமாக பலியாய்ந்த அவனியில் அவதரிக்க உதவி செய்தாரே. பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுகிறோம், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுடைய உள்ளத்திலே வந்து மீட்பராகவும் ஆண்டவராகவும் இருந்து எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினாலே எங்களை ஆண்டவரே நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.